ஏங்க முருகன் பாட்டு பாடலாமா? நான் வேற முக்காப்புலாவை பாடுவேன். அரோகரா கோஷம் தானுங்க அங்கே ஒழிக்கணும். ஏன் அரோகரா கோஷம் சொல்றதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன எரியுது? உங்க புண்ணில் அப்படியே அரைச்ச சந்திரன் பூச மாட்டிய வெறுப்பு எங்களை ஏற்றுவீங்களா நீங்க? இல்லை சார், அங்கே ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. பிரியாணி என்ன வெங்காயத்து திங்கிற? பிரியாணி திங்கிற பிக்னிக் ஸ்பாட்டா அது? அங்கே தான் போலீஸ் சொல்றாங்களே சார், அதாவது வெட்டக்கூடாது, ஆனால் சமைச்ச விஷயங்கள் நீ எடுத்துட்டு போய் சாப்பிடலான்னு பெர்மிஷன் கொடுத்துக்கிறேன் சார். போலீஸுடைய அத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி காவல்துறை எங்கள் சகோதரர்கள் பாவம் அவங்க, புரிதுங்களா? இந்த பிரச்சனை எங்கே தொடங்குச்சுன்னா சார், கிட்டத்தட்ட நான் 94லேருந்து பார்த்துருக்கேன். நான் 10ஆம் படிக்கிறதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் ஐயா ராஜகோபாலன் இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்த வழக்கறிஞர் வீட்டு வாசலில் வெட்டி படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்த விஷயம் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். திருப்பரங்குன்ற மலையில் தீபத்தூண் இருக்கக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதை அமுல்படுத்துங்கன்னு சொல்லி வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணார். சைக்கிள் ரிக்ஷா விழுத்துட்டு போய் பண்ணார். அந்த காரணத்துக்காக வெட்டி பண்ணாங்க. ஒரு இந்துக்களுக்கு ஒரு தலைவன் வந்தால் அவனை வெட்டுவோன்னு சொன்னால் என்ன தன்மை அது? அங்கே தியாகராஜன் ஒரு ஐயா இருந்தார், அவரும் போராடி இருக்கிறார். எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. ஐயா ராமகோபாலன் போயிருக்கிறாங்க, எவ்வளவோ போயிருக்கோம்.